இன்னைக்கு சிஎம் பேசும்போது சொன்னது ஒண்ணு சார். மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அவர் பேசும்போது சொன்னாரு. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும்போது, இதற்கு முன்பு அ தே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு 7 மாநிலங்கள ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க. அடுத்த கூட்டம் வரைக்கும் அறிவிச்சாங்க. இப்ப இன்றைய தீர்மானம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்கள் எதிரொலிக்கும்னு பார்க்கலாமா? நீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னீங்க. மற்ற மாநிலங்கள்ல எதிரொலிக்குமா? அ அத நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது நம்ம எப்போதும் பலமுறை பேசியிருக்கிறோம். அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வெவ்வேறு படிநிலைகள்ல இருக்குது. மனிதர்களுக்கு இடையில மட்டும் இல்ல, கட்சிகளுக்கு இடையிலும் அப்படி இருக்குது. இந்தியாவின் நிலப்பரப்பு கணக்கில் எடுத்துக்கொண்டா அது அந்த பகுதிகளிலையும் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வெவ்வேறு நிலைகள்ல இருக்குது. அதனால கேரளா, தமிழ்நாடு போல, தெலுங்கானா போல முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் யோசிச்சு வருமுன் காப்பது அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் வட இந்திய மாநிலங்கள்ல குறைவாக இருக்கலாம்.